ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் டிட்டர்ஜென்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பவுட்ரு இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம பார்க்கணும். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணுது. லாக் உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் நமக்கு இந்த கப்பு உட்காராது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி 8 ரிங்கு இல்லை ஒன்ஸு இந்த மாதிரி எதுனா இருந்தாக்கா 10 ரிங்கு இல்லை 10 ஒன்ஸு. ஓகேங்களா? உள்ள நெட்டு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சைட்லாம் டஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது கப்பில். உள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வீட்டில் பழைய வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்குது. நான் தனியாக ப்ரஷ்ஷு கூட வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மேஜிக் ஃபில்ட்ரு. இதை கலத்திட்டு பாருங்கள், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது எப்படி க்ளீன் பண்ணலாமா?
பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக க்ளீனாக நல்லா இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேஜிக் ஃபில்ட்ரு வர இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இது இருக்குன்னு. என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க. இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பவுட்ரு இருக்கும். ஓகேங்களா? இந்த பவுட்ரு போடும்போது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பவுட்ரு தங்கிடும். இதை நம்ம பப்பு க்ளீன் க்ளீன் பண்ண பார்ப்போம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு மைனஸோ இல்லை ஒரு கம்பியோ விட்டு வெளியில் எடுத்துடுவோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் இருக்குது எழுதிக்கலாம். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணால் போதும், மிக்சர் டேங்க். இதை டைட் பண்ணும்போது கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். ராங் மாதிரி எடுத்தீங்கன்னா கஷ்டம்.
தண்ணி லீக்கேஜ் ஆகணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணி, காட்டன் துணி இருந்தால் தண்ணி நல்லா இருக்கும். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு பாருங்கள். நல்லா க்ளீனாக தேர்த்து பாருங்கள். இப்போ வெளியேருந்து நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு தேர்த்து. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சேம் அதே தான். சும்மா நம்ம வச்சு ஒரு ஷேக் பண்ணோம்னாவே அது வீல் உக்காஞ்சிடும், நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கப்பு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் லாக் ஆகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த பக்கமாக பார்த்து ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இது 3 months ஒன்ஸு க்ளீன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வாஷிங் மிஷின் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு துணியில் எதுவும் டஸ்ட்டு படாமல் உங்களுக்கு க்ளீனாக. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.